செயற்குழு கூட்டத்துல தீர்மானத்தை போடுறாங்க. தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறாங்க. அப்படி தாவேகா தலைமையில கூட்டணின்னு ஒண்ணு உருவாகும் பட்சத்துல, அதுதான் அ அடுத்த எலக்ஷன்ல வந்து ஒரு 3வது அணியா பார்க்கப்படுற பட்சத்துல 4வதா சீமான் அவர்களும் இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில வேற யார் வர வாய்ப்பு இருக்கு? 2 அணிகளிலும் இடம் கிடைக்காதவங்க தான் முதல் சாய்ஸ். அந்த 2 அணிகளிலும் இடம் பெற்றிருந்தவர்கள், இடம்பெற போலான்னு நினைக்கிறவங்க, போதிய இடம் கிடைக்கலைன்னான்னு ஒரு வருத்தத்தோட இனிமேல் தான் அந்த வருத்தம் நான் சொன்னேன்ல, தேர்தல் நெருங்க நெருங்க தான் சுயமரியாதை தலை தூக்கும். நான் யார் தெரியுமா? எங்க சமுதாயத்தோட பலம் தெரியுமா? அப்படிலாம் அப்பதான் சில விஷயங்கள் நினைவுக்கு வரும். அப்படி இட நெருக்கடியின் காரணமாக, சுயமரியாதையின் காரணமாக நிஜமாகவே காயப்பட்டு வருகிற கட்சிகள் அங்கே போக வாய்ப்பு இருக்கு. திருமாவளவன் மேல ஒரு தொடர் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு திமுகவினருக்கு. அவர் அந்த சந்தேகத்துக்குரிய பேச்சை பேசுகிற போதே முடிக்கிற போது நாங்க திமுக தொடர்வோம்னு சொல்லிக்கிட்டு அண்ணா திமுக அணியை பத்தி அவர் ரொம்ப மெனக்கடுறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்களே, இது எப்படி சரி வருமா வைக்குமான்னு அண்ணா திமுக தெளிவா சொல்லட்டும், கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையான்னு அவங்க வாயத்திலும் சொல்லட்டும். நீங்க ஒரு அணியில இடம் பெற்றுக்கிட்ட இன்னொரு அணியை பத்தி இவ்வளவு மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. திருமாவளவனுடைய பேச்சுல உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லல. அவர் உறுதிப்பட தொடர்கிறேங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கூடவே சந்தேக விதையும் தூவிக்கிட்டே வர்றார். ஆனா அதுக்காக அந்த திருமாவளவன் திமுக அணியை விட்டு விலகி விஜயோட சேருவாருன்னு எனக்கு 90% நம்பிக்கை இல்லை. காயப்பட்டால் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, இருக்கிற இடத்தில் காயப்பட்டால், உணர்வுகள் புண்பட்டால் எந்த முடிவையும் எந்த தலைவர் எடுப்பாங்கிறது டிஃபால்ட். எலெக்ஷனே கூட புறக்கணிப்பு என்ன சொல்றாங்க? அது வைகோ ஒரே நாள்ல எலெக்ஷனை கூட வைகோ எடுத்த அந்த புரட்சி நிஜமாவே ஒரு புரட்சியாளர் தான். பல முடிவுகள் அவர் எடுத்தாரு, அது வேற. திரும்ப இந்த அந்த மாதிரிலாம் தேர்தல் புறக்கணிப்புக்கு போக மாட்டார். அந்த தவறை வெற்றி உறுதி என்று தெரியாத ஒரு இடத்துல போய் சேர்றதையும் அவர் விரும்ப மாட்டார். இப்ப பிஜேபி இல்லைன்னா அண்ணாதிமுக அணியோட சேருவாருங்கிறத நம்ம அரசியல் பார்வை பார்க்கலாம். ஏன்னா கொள்கை அணின்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. கம்ஃபர்ட்டா போய் ஒரு இடத்துல சேர்ந்துக்கிறோங்கிறது தான். அப்படி பார்த்தா கொள்கை வேறுபாடு திமுக அண்ணாதிமுக எல்லாம் பெருசா கிடையாது.